Hello everyone, good evening. Today we are going to see thermal expansion. ஓகேங்களா? ஸோ தெர்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீட். ஓகேங்களா? ஹீட் இல்லாத இடமே கிடையாது இந்த உலகத்தில். பஞ்சபூதங்களில் நெருப்பு அப்படிங்கிறது வந்து இன்றியமையாது. நம்ம உடம்புக்கும் சரி இந்த யூனிவர்ஸுக்கும் சரி. ஓகே, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை கூட ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன ஆகிடும், நம்ம இறந்துருவோம். ஓகேங்களா? ஸோ தட் we need some sufficient amount of heat to live in the universe. ஓகே, ஸோ அந்த ஹீட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸில் அப்ளை பண்ணும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது நமக்கு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, தெர்மல் அப்படின்னா நமக்கு ஹீட் ரிலேட்டடா. ஓகே, ஹீட் டெம்பரேச்சர் அதை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேன்ஷன் என்ன அர்த்தம்னா ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஹீட் அப்ளை பண்ணால் அது நமக்கு என்ன ஆகும், நமக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஓகே, அதாவது விரிவடையும், வெப்பத்தால் பொருள் விரிவடையும் அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஓகே, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட் மேட்டர்னா விச் இஸ் சம்திங் விச் இஸ் ஆக்குபைட் இன் த ஸ்பேஸ். இட் மே பி a solid or liquid or gas. Okay, so matter increase in length, area or volume and change in its size and density. Okay, by increasing in temperature of matter. Okay, ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்றோம், டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம என்ன ஹீட் பண்ணும்போது அதோடைய நம்ம லென்த் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் நமக்கு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? தட் மேட்டர் யூஸ்வலி, அதாவது அந்த ஹீட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம கூல் பண்ணும்போது அது என்ன பண்ணும், நமக்கு கான்ட்ராக்ஷன் ஆகும். ஓகே, சுருங்கும். ஓகே, ஸோ மெட்டீரியல் யூஸ்வலி கான்ட்ராக்ட்ஸ் பை டிக்ரீசிங் த டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஹீட்டை மெஷர் பண்ற ஒன் ஆஃப் த பேராமீட்டர் தான் நமக்கு டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ஹீட் நமக்கு எப்படி ஜென்ரல் ஆகுது, பேசிக்கா ரெண்டு கையை நம்ம தேய்க்கிறோம். ஓகே, இப்படி தேய்க்கும் போது என்ன நடக்குது, இப்படி தேய்ச்சி இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வி கேன் ஃபீல் ஹீட். ஓகேங்களா? அந்த ஹீட் என்னன்னா உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் வைப்ரேஷனால நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் வைப்ரேஷன் தான் என்ன, நமக்கு ஹீட். ஓகே, இன்டர் மாலிகுலர் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் நமக்கு டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் கான்ட்ராக்ஷன் ஆகுதுல, அந்த கான்ட்ராக்ஷனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா இதை நெகட்டிவ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுல அகைன் நமக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நம்ம ஹீட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மெட்டீரியல்ல என்ன இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இட் கோஸ் டு ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, அந்த அந்த ப்ராசஸ் பேர் தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் த ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? நம்ம என்ன பார்த்துருப்போம், எலாஸ்டிசிட்டியில் பார்த்துருப்போம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? பேர் யூனிட் ஏரியா அப்படின்னா. ஓகே, அதே தான் இங்கேயும். த ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன்சைட் த மெட்டல். ஓகேங்களா? it regains its original position, that is called as நமக்கு thermal stress. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், அந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் மூலியமா நமக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா நம்ம மெட்டீரியல் என்ன பண்ணும், நமக்கு ஒரிஜினல் ஷேப்புக்கு வரும். ஓகேங்களா? ஹீட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதுக்கு பேர் தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாதுங்க, தெர்மல் சாலிட்ஸ். ஓகேங்களா? நான் ஓவராலாக ஒரு வியூ கொடுத்தேன். ஓகே, தெர்மல் சாலிட்னா we can take the ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கிறோம், அதை நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண என்ன நடக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டர் மாலிகுலர் பாண்டிங் என்ன ஆகும், நமக்கு பிரேக் ஆகும். ஓகே, இன்டர் மாலிகுலர் பாண்டிங் அண்ட் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகி அதை என்ன பண்ணணும்னா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இதுதான் நமக்கு உள்ள இருக்கிற சயின்ஸ். ஓகேங்களா? சாலிட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒரு அலுமினியம் எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் ஒரு நமக்கு இது எடுத்துக்கிறோம், அயரன் பீஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, எது நமக்கு அதிகமான ஹீட் எடுத்துக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, அயன் பீஸ் எடுத்துக்கும். ஓகே, அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டமுக்கு பாண்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே ஐரன் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், பைண்டிங்கும் அதிகமாக இருக்கும். அதனால ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் நம்ம ஹீட் கொடுத்து பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்க ஐரன் பீஸில். ஆனால் அலுமினியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணும், நமக்கு ஹீட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு சாலிட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். ஓகே, நான் ஈஸியாக பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசினா ஒரு நாள் கணக்காக பேசலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம், ஸ்மார்ட்டாக. ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. ஓகே, ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கேட்டேன், இந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன், ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருந்தது அப்படியே சொல்லி காட்டியிருந்தேன், கொஞ்சம் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட். ஃபர்ஸ்ட் சாலிட்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாலிட்னா என்னது, நமக்கு எல்லா மெட்டீரியலுமே இட் இஸ் மேட் பை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அந்த ஆட்டம்லாம் என்ன பண்ணணும்னா சாலிட்ல ஆல் த ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி பவுண்ட் டுகெதர். ஓகேங்களா? எல்லா ஆட்டம் என்ன பண்ணும், ஒன்னோட ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக கனெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ த சாலிட் விச் ஹேஸ் டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். ஓகே, சாலிடுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், அப்புறம் வால்யூம் இருக்கும். ஓகே, இட் மே பி மெட்டலாக இருக்கலாம்,
ஆர் உட்டாக இருக்கலாம், எதா இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, ஆனால் எல்லா ஐட்டமும் டைட்லி பவுண்ட் டுகெதர். அதுக்கு பேர் நமக்கு சாலிட். ஓகே, விச் ஹஸ் டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட்ஸில் நமக்கு டைப்ஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் சாலிட்னா நமக்கு லீனியர் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஏரியன் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அப்புறம் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது வால்யூம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இந்த 3 எக்ஸ்பென்ஷன் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் எக்ஸ்பென்ஷன்னா என்னன்னா அதோட லென்த் வைஸ் பற்றி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ தட் இன்க்ரீசிங் லென்த் ஆஃப் சாலிட் மெட்டீரியல் by the application of heat or when heated on it. ஓகேங்களா, so that it is a significant for slender solids. slender solids என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு breadth and width the length is very much greater than ஓகேங்களா, கம்பேர்ட் டு width and cross section. ஓகேங்களா, அதாவது breadth, thickness, cross section கம்பேர் பண்ணும்போது லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் பேர் தான் நமக்கு ஸ்லெண்டர் சாலிட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறோம், ஒரு மீட்டர் கம்பி எடுத்துக்கோம். ஓகேங்களா, அந்த கம்பியை உடச்சி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, ஆனால் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் பேர் தான் ஸ்லெண்டர் சாலிட்ஸ்னு பேர். ஓகேங்களா, ஸோ தட் சேஞ்சிங் லென்த். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட்டை கொடுத்தா என்ன பண்ணுவோம், அதோட லென்த் நமக்கு சேஞ்ச் ஆனவே அதுக்கு பேர் தான் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, ஸோ தட் சேஞ்சிங் லென்த் del L is equal to alpha into L naught into del T. ஓகேங்களா, ஸோ del T ங்கிறது நமக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா L நாட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் லென்த், ஆல்ஃபாங்கிறது நமக்கு என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, ஸோ தட் L நாட்ங்கிறது ஒரிஜினல் லென்த். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறோம், அதோட ஒரிஜினல் லென்த் நமக்கு L நாட். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்காது, எக்ஸ்பேண்ட் ஆகுது கொஞ்சமாக. ஓகேங்களா, அதோட ஸ்மால் லென்த் தான் நம்ம என்ன சொல்கிறோம், del Lன்னு சொல்கிறோம். ஓகே, டெல்லுங்கிறது பொதுவாக ஸ்மால் ஏரியாவை நமக்கு என்ன பண்ணுற மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டர், அதான் del L. ஓகேங்களா, ஸோ தட் L நாட்ங்கிறது ஒரிஜினல் லென்த், ஆல்ஃபாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் del T அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா சேஞ்சிங் டெம்பரேச்சர். ஓகே, நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் டெம்பரேச்சர் நம்ம 27 டிகிரி சென்டிகிரேட்னா 27 வந்து ஒரு 50 டிகிரி சென்டிகிரேட் கொண்டு போகிறோம். ஓகேங்களா, அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நமக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ தட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஓகே, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா, அதாவது என்ன ஆச்சுன்னா alpha is equal to del L by L naught for 1 degree centigrade or 1 Kelvin degree centigrade. அதாவது டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட லென்த்தில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அதை பற்றி பார்க்கறது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். கோஎஃபிஷியன்ட்டுங்கிறதுனா ஒரு நம்பருங்க. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, அந்த நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கும், அந்த நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் கம்மியாக இருக்கணும் அர்த்தம். அதுதான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், ஆல்ஃபா எடுக்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு del L by L naught. ஓகே, del L ஆல்ரெடி இருக்கா, அந்த L naught நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்துடும். இந்த del T என்ன நமக்கு we can consider 1 Kelvin or 1 degree centigrade. அதனால இது என்ன நமக்கு 1 ஆயிரும். ஓகே, ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன வரும், del L டிவைடட் பை L naught வந்துடும். ஓகே, ஸோ இது ஆல்ஃபாங்கிறது என்னது நமக்கு ஜென்ரலாக எடுப்பாங்க அப்படின்னா இந்த del Lக்கும் நம்ம இந்த அந்த del Tக்கும் இந்த L நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப் போடுவாங்க. ஓகே, கிராஃப் போடும்போது அந்த ஸ்லோப் ஏரியா தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு mx plus c அப்படிங்கிற மாதிரி. இது ஒய்ங்கிற ஒரு பேராமீட்டர், எக்ஸுங்கிற ஒரு பேராமீட்டர். ஓகே, சி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் m தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட், அதாவது ஸ்லோப் வேல்யூ, தட் இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம ஏரியல் எக்ஸ்பென்ஷன் பார்க்கலாம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே பார்த்து வச்சுங்க. நான் அப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு விடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, ஏரியா எக்ஸ்பென்ஷன் என்னது, நமக்கு ஏரியாவில் மட்டும் நமக்கு ஹீட்னால எக்ஸ்பென்ஷன் நடக்குது, அதாவது 2D. ஓகேங்களா, லீனியர் எக்ஸ்பென்ஷனா 1D, ஏரியா எக்ஸ்பென்ஷனா 2D, அப்புறம் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் நமக்கு 3D. ஓகேங்களா, அதாவது கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். ஓகே, இப்போ பாருங்க எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, அங்கே வந்து லென்த்துன்னு பார்த்தோம், இங்கே சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. வென் இட் இஸ் ஹீட்டட் ஆன் இட். ஓகேங்களா, ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும், அதோட சர்ஃபேஸ் ஏரியாவில் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஏரியல் எக்ஸ்பென்ஷன். ஓகே, ஸோ த சேஞ்ச் இன் ஏரியா அதே ஃபார்முலா டிட்டோ. ஓகேங்களா, ஸோ del A இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ. ஓகே, அங்கே ஆல்ஃபா எல்லுன்னு பார்த்துருப்போம், ஏ நாட். ஓகே, அங்கே எல் நாட்னு பார்த்துருப்போம். del Tங்கிறது அங்கேயும் இங்கேயும் சேம் தான். ஓகேங்களா, ஸோ தட் ஆல்ஃபா ஏங்கிறது நமக்கு என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பென்ஷன். ஏ நாட் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஏரியா ஆஃப் த மெட்டீரியல். ஓகேங்களா, ஆர் ஆஃப் த சாலிட் மெட்டீரியல். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம
ஒரு கான்ஸ்டன்ட் சாலிட் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த ஏரியா நமக்கு என்ன நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஏரியா தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெல் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரிஜினல் ஏரியாவை நம்ம ஏ நாட்னு சொல்கிறோம். டெல்டிங்கிறது நம்ம வி கேன் ஃபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 கெல்வின். ஓகேங்களா, ஸோ தட் எப்படி நம்ம நடக்குது, நமக்கு சாலிட்ல ஹீட் கொடுத்தா நமக்கு உள்ள இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆட்டமுக்கு ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுல் உள்ள இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, வீக் ஆகும். ஓகே, அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா அந்த பொருள் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த மெட்டீரியல் ஆர் சாலிட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டமுள்ள பாண்டிங் என்ன ஆகும்னா நமக்கு வீக் ஆகும். ஓகேங்களா, பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதனால தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுதான் நமக்கு உள்ள இருக்கிற சயின்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஏரியா ஓவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பென்ஷன் வந்து நமக்கு ஆல்ஃபா ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்யூம் எக்ஸ்பென்ஷன். ஓகே, வால்யூம் எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன சொல்றோம், இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதாவது என்ன ஒரு கியூபிக்கல் கிறிஸ்டல் இருக்குங்களா, அந்த கிறிஸ்டல் என்ன பண்ண நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிலும் சேஞ்ச் ஆகும், ஒய் ஆக்சிலும் சேஞ்ச் ஆகும், இஜெட் ஆக்சிலும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த வால்யூம் ஃபுல்லாக போயிட்டு நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேலா, ஸோ அந்த மாதிரி நமக்கு எக்ஸ் ஆக்சிலையும் ஒய் ஆக்சிலையும் இஜெட் ஆக்சிலையும் யூனிஃபார்மாக நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆனால் அதுக்கு பேர் தான் நமக்கு ஐசோமெட்ரிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தட் increasing in volume of a solid when heated on it. Okay, by the application of heat. Okay, so that change in volume அதே definition இங்க. Okay, இது வந்து C, sorry. Okay, so changing volume of the object by the application of heat on it, del V is equal to alpha V into V naught into del T. ஓகேங்களா, இங்க ஆல்பா ஏன்னு போட்டா இங்க என்ன பண்ணணும், ஆல்பா வின்னு போட்டுக்கணும். இங்க ஏ நாட்னா இங்க V நாட், இங்க del T னா இங்க del T தான். ஓகே, ஸோ V நாட்டுங்கிறது என்ன நமக்கு ஒரிஜினல் வால்யூம், இங்க ஏ நாட்டுங்கிறது என்ன நமக்கு ஒரிஜினல் ஏரியா. அதே மாதிரி இங்க டெல்டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஹவு டு டிஃபைன் வால்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன்ங்கிறது கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னா, the ratio between நம்ம முன்ன பார்த்தோம்னா லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கு அந்த லீனியரை தூக்கிட்டு ஏரியான்னு போட்டுருணும், ஏரியாவை தூக்கிட்டு வால்யூம் போட்டுருணும். எது எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 மார்க் எழுதிக்கணும். ஸோ தட் வால்யூம் கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஃபைன்ட் as the ratio between change in volume over original volume of the material by the presence of 1 unit temperature. ஓகேங்களா, per unit temperature மெயின்டைன் பண்ணும்போது, அதாவது 1 டிகிரி சென்டிகிரேடுக்கு 1 கெல்வினுக்கு அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதோட ஒரிஜினல் வால்யூம் என்ன, ரெண்டையும் நம்ம ரேஷியோ எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா வால்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஆல்ஃபா ஏன்னு போட்டிங்கன்னா டெல் ஏ ஓவர் ஏன்னு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, VOLUMEன்னு ஒரு இடத்துல. ஓகே, இதான் போட்டுருங்க, பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட்ஸ். ஓகே, இது நம்ம சாலிட். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், லிக்விட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்னன்னா லிக்விடுக்கு, ஸோ இது எழுதி வச்சுங்க, ஒரு ரஃப் பண்ணி வச்சுக்க நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ். ஓகேங்களா, சாலிடோட அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அதை விட அதிகமாகவே நமக்கு என்ன இருக்குது, லிக்விட்ஸோட அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உடம்புல ஓடுற பிளட்டு, இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்லேயே மோர் நம்பர் ஆஃப் மேட்டர் என்னது நமக்கு, மோர் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் வந்து நமக்கு வாட்டர். ஓகேங்களா, கம்பேர் டு சாலிட்ஸ். ஓகே, 72% வந்து வாட்டர் தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த வாட்டர்னா என்ன, லிக்விட்ஸ்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னா சாலிட் கம்பேர் பண்ணும்போது சாலிட் என்னன்னா எல்லா ஆட்டமும் ஆல் த ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி பவுண்டட் டுகெதர்னு பார்த்தோம். ஓகேங்களா, அது சாலிட். லிக்விட் என்னன்னா சாலிட்டை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ல ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டமுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கேப் இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு லிக்விட். அண்ட் ஆல்சோ அந்த லிக்விடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஷேப் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி இப்படி ஊற்றினீங்கன்னா எல்லா டேரக்ஷனும் போகும். ஓகே, எந்த டேரக்ஷன் வேணாலும் போகும். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். எப்படி வால்யூம் வரும், அந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டர் கேன் ஊற்றுறோம், ஒரு தண்ணி டேங்கில் ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபில் பண்ணும்போது என்னன்னா அந்த டேங்கரோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி அது எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஓகேங்களா, அப்படி நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாட்டருடைய வால்யூமை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் லிக்விட்ஸ்னா வந்து the distance between atom is very high compared to solids. ஓகேங்களா, and also it has no shape and it has definite volume. ஓகேங்களா, அதனால இதை வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படி நம்ம சொல்கிறோம். சரிங்களா, so that when ordinary alcohol and mercury, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சாலிடுக்கு கொடுக்குற ஹீட்டை விட லிக்விடுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஹீட் கொடுத்தாவே அது என்ன பண்ணுன்னா சடனாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, அதாவது நமக்கு அதோட எக்ஸ்பான்ஷன் நல்லாவே காட்டும். ஓகேங்களா, கம்பேர் டு சாலிட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்,
வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறோம். தண்ணி கொதிக்கும் போது என்ன நடக்குது, அந்த குண்டா வந்து இட் இஸ் மேட் பை மெட்டல்ஸ், ஓகேங்களா. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ், ஓகே. அப்போ லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டெம்பரேச்சரில் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி சென்டிகிரேட்லேயே தண்ணி கொதிக்குது. ஆனால் வெளியில் இருக்கிற மெட்டல்ஸ் என்ன பண்ணும், நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக போனால் தான் அது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், உருகும், ஓகேங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லிக்விடுக்கு சாலிடை கம்பேர் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் சென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஓகேங்களா. கொஞ்சமாக ஹீட் கொடுத்தா என்ன பண்ண நமக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறனால தெர்மாமீட்டர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு அந்த பாட்டமில் மெர்க்குரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மெர்க்குரி ஆல்கஹால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெர்க்குரி என்ன பண்ணும், நம்ம உடம்புல வச்சா கூட நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை இம்மீடியட்டாக மெஷர் பண்ணி அதை சென்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா மெர்க்குரி நம்ம சல்லுன்னு ரைஸ் ஆகும், ஓகேங்களா. அந்த ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு சுடுதண்ணியில் வச்சு நான் என்ன பண்ணுவோம், அந்த மெர்க்குரி வந்து சல்லுன்னு வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு மேலே போகும், ஓகே. அதாவது நல்ல சடன் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் டியூ டு ஹீட் டு த liquids, ஓகேங்களா. ஸோ தட் when ordinary alcohol or mercury நம்ம என்ன பண்ணுறோம் in glass thermometer யூஸ் பண்ணும்போது it kept in temperature bath. டெம்பரேச்சர் பாத்னா ஒரு சுடு தண்ணிலையோ இல்லாட்டி ஒரு ஐஸ் வாட்டர்லையோ நம்ம வைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் ரைஸ் ஆகும், ஓகேங்களா. அதாவது மேலே போகும்னு சொன்னீங்களா, அதுதான். ஸோ டியூ டு த தெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஓகே, வெப்ப விரிவின் காரணமாக என்ன பண்ணும் நமக்கு நம்ம மெர்க்குரி நமக்கு சல்லுன்னு மேலே போகுது, ஓகேங்களா. அதாவது நமக்கு ஹைலி சென்சிட்டிவ், ஓகேங்களா, கம்பேர்ட் டு சாலிட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஆர் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் சொன்னனால நம்ம மூணாவது பார்த்தோம் இல்லைங்களா, சாலிட்ஸ்க்கு அந்த ஃபார்முலாவை அப்படியே கொண்டு வரோம். எங்கே நம்ம கேஸுக்கு, சாரி, எங்கே லிக்விட்ஸ்க்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன்ங்கிறத நம்ம இங்கே பீட்டான்னு சொல்கிறோம், ஓகே. அதே ஃபார்முலா தான் நம்ம பீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அங்கே வந்து நம்ம ஆல்ஃபா வின்னு சொல்லியிருப்போம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டெல் வி இஸ் ஈக்குவல் டு பீட்டாங்கிறது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன், விங்கிறது ஒரிஜினல் வால்யூம், டெல்டிங்கிறது என்ன நமக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வி கேன் கன்சிடர் 1 யூனிட் 1 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 1 கெல்வின் ஃபிக்ஸ் பண்ணினா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீட்டா இங்கே வச்சுங்க, இந்த வி என்ன பண்ணும் நமக்கு கீழே போயிடும், ஓகே. அப்போ பீட்டாங்கிறது என்ன நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் ஓவர் ஒரிஜினல் வால்யூம், ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு டெஃபினிஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் மீன்ஸ் த ரேஷியோ பிட்வீன் the fractional change in volume of the material or object to the original volume of the material per unit temperature gradient or unit rise of temperature, ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இன் லிக்விட்ஸ், ஓகே. ஸோ தெர்மல் எக்ஸ்பென்ஷனை பற்றி பேசணும் நம்ம என்ன பண்ணாலும் மணிக்கணக்காக பேசலாங்க, ஓகே. நிறைய இருக்குது பேசணும்னா, ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை இவ்வளோ எழுதுங்க, ஓகே, போதுங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்லணும், அதாவது லிக்விடுக்கு என்னன்னா ஒரு வாட்டர், ஓகே, வாட்டரோடைய டெம்பரேச்சரை நம்ம 4 கெல்வின்லேருந்து, அதாவது 4 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து நம்ம என்ன பண்ணாதான் நமக்கு ஹீட் பண்ணாதான் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகே. அதே 4 டிகிரி சென்டிகிரேட் கீழே போயிடுச்சு என்ன நடக்கும்னு தெரியுங்களா, தெர்மல் கான்ட்ராக்ஷன் ஆகும். அதாவது என்ன நடக்கும், அந்த லிக்விட் என்ன பண்ண நமக்கு ஐஸாக மாற ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக, ஏன் வந்து அப்போ எப்படி வந்து ஐஸ் வந்து வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் ஐஸாக மாறுது அப்படின்னா, ஓகே. அப்போ 4 டிகிரி சென்டிகிரேடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் என்ன பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அதுக்கு கீழே போனால் என்ன நடக்கும், அது கான்ட்ராக்ஷன் ஆகி ஐஸ் கட்டியாக மாறிடும், ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் we are going to see thermal expansion in gas. ஸோ ஃபைனலாக என்னன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் கேஸ் அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம லிக்விட் பார்த்தோமோ கேஸும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் வேணும், ஓகேங்களா. வெளியே கார்பன் டை ஆக்சைடு விடுறோம், ஓகேங்களா. நைட்ரஜன் கேஸ், இந்த மாதிரி கேஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஓகே. இந்த கேஸுக்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, கேஸுக்கு வந்து ஒரு ஷேப்பும் கிடையாதுங்க லிக்விடு மாதிரி. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு வால்யூம் கிடையாது, ஓகேங்களா. ஆனால் லிக்விடுக்கு வால்யூம் இருக்குது, கேஸுக்கு ரெண்டுமே கிடையாது, ஷேப்பும் கிடையாது, வால்யூம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரை ஃபில் பண்ணுறோம், ஓகே. கண்டெய்னரில் ஃபில் பண்ணும்போது என்னன்னா இட் ஹேஸ் ரீச்டு சம் வால்யூம், ஓகே. அண்ட் ஆல்சோ என்னன்னா வால்யூம் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா எல்லா இடத்துலையும் கேஸ் வந்து யூனிஃபார்மாக ஃபில் ஆகாது, ஓகே. இங்கே ஒரு 10 மாலிகுல் இருக்கும், அங்கே ஒரு 2 மாலிகுல் இருக்கும். இந்த மாதிரி வந்து மாலிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்காது, ஓகேங்களா. யூனிஃபார்மாக பிளேஸ் ஆகாது. ஆனால் வாட்டர் ஃபில் பண்ணினா எல்லா இடத்துலையும் போய் ஃபில் ஆயிரும். ஆனால் கேஸ் என்ன பண்ணாது, ஃபில் ஆகாது, ஓகே. அதனால தான் அது வால்யூம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் வி கன்சிடர் வால்யூம், ஓகேங்களா. ஸோ தட் சின்ஸ் கேஸ் ஃபில்ட் இன் கண்டெய்னர், ஓகேங்களா, the volumetric thermal expansion, ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஓகேங்களா. என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரெஷரை நம்ம இங்கே கான்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம், ஓகே. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான சப்ஜெக்ட் இங்கே தெர்மோடைனமிக்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இங்கே வந்து
ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, ரொம்ப பார்க்க முடியுதுங்க. ஓகே, கேஸ் எக்ஸ்பேண்டட் when it is heated. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடையும் லிக்விடையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு கேஸுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருந்தாவே என்ன பண்ணும், நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பலூன் நம்ம என்ன பண்ணுறோம், ஊதினோடனே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா சாதாரண டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா, ஸோ கேஸ் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர். ஓகேங்களா, டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி மட்டும் தான் மெயினாக இருக்கும். ஆனால் சாலிடையும் லிக்விடையும் பார்த்தீங்கன்னா அந்த சாலிடோட ஷேப்பு, வால்யூம், திக்னஸ்ஸு, வித்து, லென்த்து இதை பேஸ் பண்ணியிருக்கும். லிக்விட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வால்யூம், ஓகேங்களா, அந்த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான்லி ஒன்லி அந்த டெம்பரேச்சர், நாட் ஃபார் லென்த்து, பிரெத்து, திக்னஸ்லாம் இங்கே வராது. ஓகேங்களா, ஸோ ஃபார் அன் ஐடியல் கேஸ் PV is equal to RT. ஓகேங்களா, ஐடியல் கேஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு தியரிட்டிக்கல் கேஸ். ஓகேங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலும் இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது மோதும் போது அங்கே ஒரு எந்த எனர்ஜியுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் நமக்கு ஐடியல் கேஸ். இட் இஸ் கன்சிடர்ஸ் தியரிட்டிக்கல் கேஸ். ஓகே, ஆனால் ரியல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் கொலிஷன் இருக்கும், எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஐடியல் கேஸில் எனர்ஜி லாஸ் ஆகாது. ஓகே, எலாஸ்டிக் கொலிஷனும் இருக்கும். ஸோ PV எலாஸ்டிக் கொலிஷன் எனர்ஜி லாஸ் ஆகாது. ஓகே, and also there is no intermolecular force between the atoms. ஓகே, அதாவது ஆட்டம்னா ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணிருப்பாங்க தியரிட்டிக்கலா. ஓகே, அதனால தான் அதை ஐடியல் கேஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அந்த ஐடியல் கேஸ் எப்பவுமே என்ன பண்ணுன்னா இந்த கேஸ் லாவை ஒபே பண்ணும். ஓகே, PV is equal to RT. ஓகே, Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Rனா நமக்கு கேஸ் கான்ஸ்டன்ட், Tனா நமக்கு இந்த டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த PV நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, ஸோ U.B UdV பிளஸ் VdU. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், யூவை வச்சுக்கோங்க, யூனா இது யூ, இது பி. ஓகே, UdV இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ P into dV அப்புறம் V into dP. ஓகே, அதான் இங்கே போட்டிருப்பேன், இஸ் ஈக்குவல் டு RdT. ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணணும், Vmங்கிறது என்ன, மோலார் வால்யூம். ஓகே, மோலார் வால்யூம் Vmங்கிறது V/N. ஓகே, Vனா என்னது, வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர், Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ், Tங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர், ஃபைனல் ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 8.31 வரும். ஓகேங்களா, அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் we are going to fix the isobaric constant. ஓகே, ஐசோபாரிக்னா இந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறோம். ஐசோபாரிக்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஐசென்தால்பினா என்தால்பி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இங்கே என்னன்னா we are going to fix the pressure of the gas வந்து என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இந்த இடத்துல ப்ரெஷர் ஃபிக்ஸ் பண்ண என்ன நடக்கும், நமக்கு ப்ரெஷர் ஃபிக்ஸ் ஆனாவே இந்த டிபிங்கிற பேராமீட்டர் நமக்கு 0 ஆயிரும். ஓகே, சேஞ்ச் இன் ப்ரெஷர் இல்லை, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இந்த டைம் என்ன நமக்கு 0 ஆயிரும், இந்த டைம் மட்டும் வரும். ஓகே, PdV is equal to R into dt. அதான் நான் எழுதிருக்கேன், PdV is equal to RdT. ஓகே, Vm அப்படின்னா நமக்கு மோலார் வால்யூம் அர்த்தம். ஓகே, மோலார் வால்யூம். ஓகே, ஸோ இதான் நமக்கு ஐசோபாரிக் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த கேஸ். PdV is equal to R into dt ஃபார் ஐடியல் கேஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ஸோ என்னுடைய ஒரு ஜென்ரல் சஜஷன் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் நமக்கு எலாஸ்டிசிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் யங்ஸ் மாடுலஸ் தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். ஓகேங்களா, அதே மாதிரி கேன்டிலிவர் தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். ஓகே, அப்புறம் விஸ்காசிட்டி அதோட தியரி அண்ட் எக்ஸ்பென்ஷன், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல், அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன், அப்புறம் அதோட எக்ஸ்பெரிமெண்டல். ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே 2 மார்க்கும் பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்புறம் சாலிட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட்ஸ், லிக்விட், கேஸ் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் கம்பேர் டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே எழுதி வச்சுங்க, நான் அப்படியே வைக்கிறேன், ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோ சொல்ல வீடியோ டைமிங் ரொம்ப போகும் அப்படிங்கிறனால தான் நான் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ.